இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? இன்னும் 14 கிலோமீட்டர் போகணும் ஏலகிரிக்கு. போகலாமா? செம்மையாக இருக்குது பாரு. நூறு சரியா தெரியல. இங்கே இந்த டிஸ்டன்ஸில் போய் தெரியுமா? தெரிஞ்ச வரைக்கும் தெரியட்டோமே. நல்லா இருக்குது. இன்னும் 14 கிலோமீட்டர் போகணும். ஏலகிரி மலை பக்கத்திலே அடிவாரத்தில் இன்னைக்கு கோடியூர் சந்தை. இங்கே பாருங்க, இன்னைக்கு ஃபுல்லாக சந்தை தான். சுட சுட அங்கே பாருங்கள், மட்டன் குழம்பு, போட்டி, ஈரல், சுட சுட சோறு எல்லாம் ரெடியாக இருக்குது. செம்மையாக இருக்குல்ல? பனிமூட்டம் பக்கத்தில் ஒரு ஆறு. இங்கே பாருங்கள், லைனாக அதுதான். சாப்பிடுறேன் ரெடியாக சுட சுட. இங்கே நிறுத்துறா. இந்த பெருசு எவ்வளோ சேவல்? அது 3 கிலோக்கு சார். அது எவ்வளோ? அது ஒரு 1400 வரும். இதெல்லாம் போடாதுண்ணா. என்ன ரேட்டுன்னு தெரியலையா? கோடியூர் பன்னிக்கறி 50 ரூபாய்ங்க. சுட சுட ரெடியாக இருக்குது பாருங்க. நம்ம பையனும் ஒரு பீஸ் வாங்கிட்டு இருக்கிறான். அவருக்கு வெக்கமா போட்டு போகணும். உன்னை தானே போடணும் ஃபஸ்ட்டு. ஆடு இங்கே சந்தை வியாபாரம் நடக்குது, போய் பார்ப்போம். ஜோலார்பேட்டை கோடியூர் சந்தை மக்களே பாருங்க. ஆடு சந்தை இன்னைக்கு எல்லா ஆடுங்குது. ஒரு ஆடு, ஒரு நாட்டாடு. என்ன ரேட்டு என்ன எதுன்னு தெரியல. என்ன ரேட்டு என்ன எதுன்னு தெரியல, பார்க்கணும். பாருங்க, குடும்பமே விற்க போகிறாரு. இதை கேட்டு பார்ப்போம்மா. எவ்வளோ எவ்வளோ தலைவர் இதா? வீடியோக்கு போய் நாக்குது, உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆமாம், ஜோடியா? 23. ஜோடி 23. 23 எவ்வளோ சொன்னா? 23,000 சொன்ன வியாபாரம். கிட்டே சொல்ல கொடுத்துட்டு போகலாம். ஏன்னா வியாபாரம் இல்லை. புரியல. ஜோடியா வாங்குறியா? ரேட்டு பணிஞ்சா வாங்கிட்டு போகிறது தான். சொல்லியிருக்கேன். சரியா வாங்கி விடியா போட்டா? சரியா 25,000 சரியா வாங்கி விடு. சரியா வாங்கி விடு. 20 ரூபா வாங்கிக்கோ. 20,000 வாங்கிப்பா. ஆனால் எங்களுக்கு ஒன்று தான் போதும். 2 கடான்றியா? இது ஒரு வித்தியாசமான என்ன வித்தியாசமா? வருது. நான் பையன் சொன்னது கரெக்டாக இருக்குது. 6.5 கிலோ வருது. 6,460. 6 கூட இல்லை. எவ்வளோ வராதியா? 1250 ரூபா. எப்படி கிலோ? கிலோ 200. இது எப்படிக்கா பாப்புலேட்டு? பாப்புலேட்டுன்ற மாதிரி இது கட்டலாம். கோல்டு பீஸ் நல்லா இருக்கும். இது கூட அது நல்லா இருக்கும். முள் இல்லை இதில், முள் அதிகமாக. இது
இவ்வளோ பெருசு எங்கே மாட்டோம்னா ஏரியில் தான் மாட்டோம். ஆனால் வாய் தெரியுது. தரடா வாங்க. திஸ் பீஸ் திஸ் பீஸ். ஜோலார்பேட்டை சந்தை, கோடியூர் சந்தை. நீ போடா டேய். வர ஏலகிரி மலை கீழே சந்தை வந்தவன்னு வச்சுக்க, செம்ம ஜாலியாக பார்த்துட்டு போகலாம். எல்லாமே இருக்குங்க. கருவாடு, மீன், அப்புறம் பன்னிக்கறி, ஆட்டுக்கறி. ஆடு சந்தை தான் இது. ஆடுலாம் இப்போ முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். கொஞ்சம் நேரத்தில் தேர்ந்து போகுது. ஆடி அம்மா கிட்டலாம் இப்போ வேடி எடுத்து நம்ம போட்டி எடுத்துருவாங்க. ஆட்டுக்கறி எவ்வளோ தெரியலண்ணா ரேட்டு. பாருங்க, 2 ஆடு தான் இருக்குது லாஸ்ட்டாக. போய் போடா. லாஸ்ட்டாக இதுதான் இருக்குது கோழி. இது வாங்கினா தான் உண்டு. கறி வேஸ்ட்டா, இது மாதிரி தான் சாப்பிடணும். இங்கே பண்ணி கொடுத்துறாங்க. சுட சுட வெந்தம், சுட சுட வேகுது பாருங்க கறி. சுட சுட கறி, போட்டி, கறி, ஈரல் எல்லாமே இருக்குங்க. போட்டு பொழக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஜோலார்பேட்டைக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு பஸ்ஸு இங்கே வந்துடலாம். பஸ்ஸு எனி டைம் இருக்குது மக்கள். இங்கே வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் ஏலகிரி மலை என்ட்ரன்ஸு. என்ன பண்ணுறது, நம்மளை மாதிரி காசு இல்லாதவங்களாம் இங்கே தான் வரணும். காசு இருக்கிறவன் ஊட்டி, கோவா, கொடைக்கானல் போகிறான். நம்மளை மாதிரி காசு இல்லாதவன் கம்மி பட்ஜெட்டில், லோ பட்ஜெட்டில் இங்கே தான் வரணும். யார் வந்தாலும் கண்டிப்பாக தலைக்கவசம் போட்டு தான் வரணும். இங்கே பாருங்கள், மழை காலம் அதுவும் பயங்கரமாக இருக்குதுங்க. வாங்க பாப்போம். இங்கே பாருங்கள், ஏலகிரிக்கு மலை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா பூங்கா ஒன்று இருக்குது மக்கள் எங்கே. ஆனால் ஒருத்தரையும் காணும். வேலை இல்லாதவன் வந்து உக்காருவான் மலை. ஒருத்தரையும் காணும். சும்மா பேச்சுக்கு ஆரம்பித்து விட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா நல்லா இருக்குதா? யாருக்கு யூஸ் ஆகும்? ஓபி அடிக்கிறவங்க, காலேஜ் பசங்க, கம்பெனியில் ஓபி அடிக்கிறவங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகும்ண்ணா, குழந்தைங்களுக்கு. ஆனால் எங்கே போடுறா, இது போடுறா செம்மையாக இருக்குது. கட்டையில் உட்டு கிடையாது, அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறாங்க கல்லுலே. கல் தான்டா. நல்லா இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இவங்கெல்லாம் கட்டிட கலைஞர்கள். யார் கட்டிட கலைஞர்கள்? இவங்களுக்கு தானே உதவுது. அருமையாக ரெஸ்ட் எடுத்துனுங்கிறாங்களா. நம்ம இன்றைக்கி ஏலகிரி மலை நம்ம தலைவர் தான் வச்சு ஏற போகிறோம். பையன் கண்டிஷனாக இருக்கிறான். கூட வந்து ஒரு சார் வராரு. ஹலோ மக்களே சொல்லிட்டாரு. இன்றைக்கி அவ்வளோதான், வீடியோ விளங்கிடும். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ரா. போய் சாமியை கும்பிட்டு ஆரம்பிடா. இவர் தாங்க துணை ஆரம்பிச்சிருவாங்க. இவன் நானே அடித்து ஆரம்பிக்கிறேன். இல்லைடா, இது எக்கோ இப்படி கேட்குது. ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுதான் வழி. ஆரம்பிக்குது பாருங்க. ஹாய் காய்ஸா. ஒரு கடி கச்சாங்கன்னா தெரிஞ்சிடும் உனக்கு காய்ஸ். எல்லாம் பட்டு ஆகிட்டுக்குதுங்க. பாவங்க, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை.
நம்ம ஏதாவது வாங்கி வந்து தரலாமா? நான் வணக்கண்ணா. இங்கே பாருங்க அண்ணே, உங்கள் பேர் என்ன? அவள் தான் நான் கோச்சிக்கினாரா, அவர் பின்னாடி காட்டாரா. பாருங்க எல்போர்டு ஏலகிரி மலை ஏறத்துக்குன்னே தனியாக ஸ்பெஷல் கிளாஸ் ஏற்றுனுங்கிறாங்க கவர்மெண்ட்டில். இங்கே வண்டியெல்லாம் நிறுத்திக்கலாமா? இங்கே ஏதோ நம்ம வந்தால் வழியே தெரில. என்னது 1 by 1 எடுத்துக்கிறான்? அதுதான்டா உன்னை கேட்டேன், தெரியலையே தான் உன்னை கேட்டேன். இந்த ரோடு தவிர வேறு எந்த ரோடும் தெரியலடா. அவ்வளோதான் வந்துட்டோமா? இன்னும் போனோமா? என்னடா அது சூரிய வெளிச்சம் மாதிரி ஏதோ ஒன்று. அந்த வீட்டில் எவ்வளோ தகுடு போட்டுக்கிறான், அது மட்டும் எப்படி டால் அடிக்குது வர? ஆமாம், அந்த ஒரு வீடு மட்டும் பாரு எப்படி டால் அடிக்குது. என்னடா போட்டு வச்சுக்கிறான் அப்படியே? எதுக்கு? இந்த பூங்காவை சுற்றி பார்க்கறதுக்கு. தமிழ்நாடு வனத்துறை சமுதாயம் சார்ந்த சுற்றுலா மையம் கோட்டையூரா. நுழைவு கட்டணம் 20 ரூபா ஒரு ஆளுக்கு. ஆனால் நுழைவு கட்டணம் இருக்குது. நுழைவு இருக்குதா? நுழைவு இல்லையே. நுழைவு தான் பூட் போட்டுக்கிறாங்க. அடை இருக்குது, வழக்குள்ள ஓட்டை இல்லையே அந்த மாதிரி. இங்கே பாருங்க பூட் போட்டுக்குது. ஆனால் உள்ள வண்டி இருக்குதாடா. இது ஒரு பூட்டு. ஏய் என்னையா திறந்துட்டான் இந்த பையன்? வாங்க போகலாம். ஏய் என்னடா என்ன சொல்ல போகிறாங்கடா? உள்ள செல்வோமா இல்லை ஜெயிலுக்குள்ளே செல்வோமா? அங்கே நல்லா இருக்குண்ணா பிளேஸ். ஆண்டாக் போட்டி. என்ன இது? ஆண்டாக் போல சாவியே எடுக்கலடா. தமிழ்நாடு வனத்துறை மேம்பாட்டு அங்காடி ஃப்ரெஷ் ஜூஸு காஃபி தேன் எல்லாம் கிடைக்குதுன்றாங்க. ஆனால் கடையை மூடிட்டாங்க, கடையை காணும். இந்த இடத்துல என்னடா இருக்கும்? இது மேலே போய் ஃபோட்டோ எடுத்தால் 20 ரூபாவாம். கீழேருந்தே எடுத்துக்கலாம்டா. அது ஒசரமாக மரம் தான் இருக்குது. எல்லாம் தைல மரம் வைக்காதீங்கடான்றாங்க. ஆனால் இவனுங்களே தைல மரத்தை வளர்க்குறாங்க. புரியல? தைல மரம் வளர்க்கக்கூடாதுடா. ஆமாம், மொத்த நீர் இதே உறிஞ்சிடும் தண்ணி. ஆமாம், இங்கே பாருங்கள் தைல மரத்தை வளர்த்துட்டாங்களா? நம்ம ஆளுங்க பாருங்கள் லவ் சிம்மில் போட்டு உயிரை வாங்கினாங்க. ஆட்டு என்பி யாருன்னு தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். லோகேஷா இவ்வளோ பெரிய மரத்தை நடுறதுக்கு எவ்வளோ தண்ணி ஆகும் தெரியுமா? மொத்த தண்ணி இதே உறிஞ்சிச்சுன்னா மற்ற செடிகள்லாம் என்ன பண்ணுறது? எங்கிது? எங்கடா? ஆமாடா, பாருங்க தேன் குண்டு தெரியுதா? அதுதான் அந்த கருப்பாக தெரியுது, அதுதான் தேன் குண்டு. நீ போயிட்டு வாப்பா. பாருங்க மழை காலத்தில் வாங்க இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் சும்மா பச்சை பசேன்னு இருக்குது பாருங்க. நமக்கு இருக்கிற டென்ஷனெல்லாம் ஓடிடும். பாருங்க அங்கே பாருங்க, அங்கே போயிட்டான். போவாதரான்னு சொன்னால் கேட்கல. எனக்கு தெரிஞ்சு திட்டு வாங்கி தான் வரப்போகிறான். கூப்பிட்றான், போயிட்டு தான் வருவோம். என்ன பண்ணோன்னு பார்ப்போம். நல்லா இருக்குது. ஆனால் இந்த இடம் நல்லா இருக்குல்ல? நீங்கள் வர்றதா இருந்தால் இப்போ வாங்க. வெயில் காலத்தில் வர்றதை விட இந்த மாதிரி மழை காலத்தில் வாங்கலேன். வெயில் காலத்தில் அப்பயும் வரலாம், ஆனால் இப்போ வாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளை மாதிரி ஆளுங்கள்லாம் எங்கே இந்த ஊட்டி கொடைக்கானல் போக முடியும்? இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் தான் நல்லாயிருக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரக்கூடாதுன்னு கேட்டை பூட்டிகிட்டு இருந்தாங்க. இவன் தான் கூட்டிகிட்டு வந்தான். மேலே ஏறுறான் பாருங்க, திட்டான். யாரோ திட்டாங்க. என்னடா என்ன இவன் கூட வந்தாலே எதனா 7.5 தான் ரூபா தண்டா. ஏதோ மேலேருந்து கீழே இருந்து எல்லாமே க்ளீனாக தெரியுது. ஏதாவது தெரியுது. அதுதான் மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னத்த கட்டுறான்? வேஸ்ட்டு தண்டம் அது. அங்கே வேலை நடந்துக்குது. அதான் மேலே ஏற்றுறான் அப்படியே ஹைட்டு. என்னன்னாலும் வேஸ்ட்டு தான்.
ஒன்றுமே இல்லை மேலே. இது வனவிலங்கு சரணாலயம் நினச்சிட்டாங்க. இதான் இங்கே இருக்கிற ஒரே வனவிலங்கு இதுதான். இது நம்ம இருக்கிற இடத்துக்கே வருது. நம்ம என்னத்துக்கு அதை தேடி போனோம். இவனுக்கு இந்த சந்தனம் இது என்னன்றோம் தேக்கு மரம் அது மாதிரி வச்சோட பரவாயில்ல. ஏன் என்ன பண்ண போகிறேன் வந்து தழைஞ்செடி தூக்கி கவர்மெண்ட்டுக்கு லாபம் தானே. என்னது இல்லை ஃபாரஸ்ட் ஏரியா தானே. ஃபாரஸ்ட் தாண்டா இது. ஃபாரஸ்ட்டில் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவான்னு கேட்குறியாடா டி? சந்தனம் வச்சு இங்கே ஒரு இந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் சுற்றிர படிக்கட்டு கட்டி வச்சுக்கிறாங்களாம். ஒரு பக்கம் தைல மரம் நடாதீங்கடான்னு வானுங்க, இந்த பக்கம் மரத்தை வெட்டாமல் தைல மரத்தை சுற்றி ரோடு போட்டு வச்சுக்கிறாங்க. டேய் தைல மரம் தானே? தைல மரம் இல்லை, இது வேறு ஏதோ மரம்டா இது. சாரிப்பா, கவர்மெண்ட்டு தப்பாக சொல்லிட்டேன். இது இல்லைடா, இது தைல மரம் கிடையாதுடா. இது என்ன மரம் பண்ணுறதுக்கு? இது பாரு, இது எதுக்கு உதவுதோ இல்லையோ இதுக்கு தானே உதவுது. என்ன பாரு, கல்வெட்டு செதுக்கிறது. ஆமாம், கல்வெட்டு செதுக்கலாம், மரத்தை செதுக்கிட்டானுங்க. இவ்வளோ பண்ணையில் இதை கண்டுக்காத விட்டீங்களே, பாவம். இது என்ன பண்ணிச்சு சொல்லுங்க. இப்போ எங்களை மாதிரி காசு இல்லாதவன் தண்ணி குடிக்குது, இதுதான் நம்பி வரான். இதே இங்கே உடஞ்சி கிடக்குது. தயவுசெய்து இதை ரெடி பண்ணுங்கள். இந்த தைல மரத்துலேருந்து தைல வாசனை வருது. அதனால் தைலம் வாசனை வர்றதுனால தலைவலி வந்தால் இங்கே வந்துடலாமா சார் சொல்கிறாப்புல. இது என்ன தைலம் சொன்ன நீ? நீலகிரி. இதுதாங்க லாஸ்ட்டில் இது ஏலகிரி மரத்தில், ஏலகிரியில் இருக்கிற மரத்தினால இது இன்னும் ஏலகிரி தைலமா. ஏலகிரி தைலம் இங்கே தான் தயார் பண்ணுறாங்களாம். நீலகிரியில் வந்து பறிச்சுன்னு போய் அங்கே தான் தயாரிக்கிறாங்க. இந்த கொரோனா டைமில் ஊரடங்கு போட்டாங்களே, அந்த மாதிரி இருக்குது இப்போ ஏலகிரி. ஒரே ஒரு ஈக்காக்கா காணோம். இதில் என்ன கூத்துனா, இது எங்கே சுற்றி பார்க்குறது, எங்கே நம்ம போகிறதுன்னு ஒன்றுமே நமக்கே தெரியாது. இவரு கேட்கலாமா? நான் பார்க்கு நீ போப்பா நீ. இது ஏதோ பார்க்காமேடா, வெறிச்சோடிக்குதுடா. இந்த மாதிரி நேரத்தில் வாங்கன்னு நம்ம வேற சொல்லிவிட்டோம். இந்த மாதிரி நேரத்தில் வாங்கலாம் வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரியா, சாக்லேட் மேக்கிங்டா. எங்கடா இது கேட்கலாமா? கேளுண்ணா, இங்கே சாக்லேட் எங்கடா இருக்குது ஃபேக்ட்ரி? இதோ இங்கே இருக்குது நான் போர்டு. இந்த கம்பெனி சொல்கிறேன். அட்ரஸ் போட்டுருக்கோம். ஆமாம், அங்கே இருக்குதா? அது அட்ரஸ் பார்க்கலாமா? அதில் போட்டிருக்கோம். சில வேணாம், நாங்கள் பார்த்துக்கிறோம். சரிண்ணா, நீ போடா டே, போர்டில் இருக்கும் போடா. இப்போ என்ன ஃபேக்ட்ரி போய் விசிட் பண்ண போறியாண்ணா? லைஃப் பிளேஸ் ஸ்விம்மிங் பூல் எங்கே இருக்குது? போட்டுக்கிறானா போர்டு? ஏலகிரி மலைக்கு காவல் நிலையம். எங்கே போனாலும் இவங்க தானே இருக்கிறாங்க. டியூட்டி போட்டோம் செத்தான். ஏன்னா ஏய் நல்லா தாயில வாசனை வருது. இங்கே ஜோலை நேராக போய் இல்லைடா. இப்போ ஏலகிரிக்கு வரணும், வந்துட்டோன்னு வச்சுக்கேன். இப்போ இங்கே வந்துட்டு ஒரு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சுற்றி நிற்கிறேன்டா. இங்கே கேட்க வேண்டியது இங்கே எங்கன்னா ஃபேமஸான இடம் யாரே கேட்கக்கூடாது, அதுதான் மேட்ரு. நம்மளே கண்டுபிடிச்சி போனோம். போ, அப்போ கூகுள் மேப் போடு. நீ போடா, நான் சொல்கிறேன். கொஞ்சம் வேகமாக போ. முருகர் கோயில் ஏதோ ஒன்று இருக்குதாடா. இந்த நிலாவூருக்கு போயிடலாம் வரா முதல்ல. முருகன் கோயிலெலாம் ஒரு மங்களம். அதெல்லாம் விட்றா வண்டியை விட்றா. நம்ம இருக்கிறதுனால நம்மளை மட்டும் தான் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு லவர்ஸ் தர்றாங்களா? வர ஃபாரின் ஆயிடுச்சு பண்ண ஊர். ஆமாம், எங்கே வேணால் லவ் பண்ணலாம் மாதிரி இது. யார் வேணா. இது என்ன நடக்குதுங்க? அது ஒரு என்ன இங்கே இது படகு இல்லம். ரொம்ப நேரம் சாப்பிட்டு போயிடலாமா? சாப்பிடலாம், சாப்பிட்னா சைடிஷ்னு வேறு சொல்கிறான் அந்த ஆள். எங்கே வந்து எதை ஞாபகம் பார்த்துறாப்ப. குமார் மாடு இங்கே போடுறா டேய். ஏய் நீ பார்த்தியா வாசனை கொஞ்சம் பழைய மாதிரி வரல? ஃப்ரெஷ்ஷாக வர டேய். ஏரியில் பூச்சின்னு வருது உனக்கு, அந்த மாதிரி கெட்டு போன வாசனையாக வரும். இப்போ நம்பிடான்னு கூட வருது மீன். அந்த மசாலா வாசனையே வரலையாடா, கெட்டு போன வாசனை வருதுடா. அடி
என்ன பண்ணுறது இன்னைக்கு ஒரே ஒருத்தன் கூட இல்லைங்க ஏலகிரியில். நாளைக்கு இன்னொன்று நாளைக்கு ஒருவேளை நம்ம தப்பான நேரத்தில் வந்துட்டோமா? இவர் தான் இருக்கிறாங்க. 2 பேர் யாரோ தூரத்தில் தர்றாங்க. உனக்கு கால்ட்ட வரல சொல்லு. பெரியவங்கள்டே அங்கே ஏதோ இருக்குதுடா. அது என்னடா ராட்டம்லாம் இருக்குது? அது இங்கே பாருப்பா. உள்ளே போனால் பசங்களுக்கு பெரியவங்களுக்கு வந்து 20 ரூபாவாம், சரி, சின்னவங்களுக்கு வந்து 10 ரூபாவாம். ஆனால் ஒன்றுமே இல்லை, சும்மா இந்த மாதிரி பூங்கா தான் இருக்குது. படகுத்துறை நுழைவாயிலா போட் ஹவுஸ் கூட உள்ளதாக இருக்குமா? போட் ஹவுஸ் போய் தான் பார்ப்போம். ஆனால் ஆமாம், கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரணும்னா தயவுசெய்து எல்லாம் காசாக எடுத்துன்னு வாங்க. ஜிபே மட்டும் வாங்கிடாதீங்க. நீங்கள் பாருங்கள், இந்த 40 ரூபாய்க்கு நாங்கள் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இந்த பாரு, டேய் பேக்கை மூடுறா. பேக் மூடலையா? எல்லாம் காலியாக இருக்குது மக்களே, ஒருத்தனை காணோம். ஆனால் பசங்களை கூட்டின்னு வந்தாலும் இந்த மாதிரி நேரத்தில் கூட்டின்னு வந்து ஜாலியாகலாம். அப்போ இங்கே வந்தால் எல்லாத்துக்குமே காசு தான், துட்டு கையோடு எடுத்துகிட்டு வரணும். இன்னும் இங்கே அப்படியே பழைய மாதிரி தான் இருக்காங்க. இங்கே ஜிபே செல்லாது. ஏன் ஒரு வேளை டவர் எடுக்காதோ? டவர் இருக்குமே ஃபுல்லாக. அப்போ ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் கையில் காசு கொடுன்றாங்க. அங்கங்கே டெக்னாலஜியா என்னத்த டெக்னாலஜி? இத்தனை நாளாக கீழே இருந்து பார்த்துன்னு வந்தோமே. சரி, இன்றைக்கி ஒரு நாளாச்சும் மேலே வருவோன்னு பார்த்தா, அன்றைக்கின்னு பார்த்து பேண்ட்டை மாற்றி போட்டு பேண்ட்டோடு சேர்ந்து காசும் போச்சுடா. இப்போ நம்ம இங்கே ஒரு சிங்கிள் டீ கூட வாங்க முடியாத மாதிரி இதுடாடி. ஏதாவது கடைக்காரர்கிட்ட ஸ்கேன் பண்ணி எதனா பொருள் வாங்கிட்டு அவங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் கேட்டு வாங்கிட்டா, டேய் அங்கே போய் என்ன வாங்க போகிறேன்? நீ வேணால் வாங்கி கொடு, அங்கிள் வாங்கி கொடுத்தாருன்னு வாங்கி போகிறேன். ஜிபேல தான் அமௌண்ட் இருக்கிறேன். அங்கே போய் என்னடா வாங்க போகிறேன்? நீ வேணா வாங்கிக்கோ, உன் மச்சானு வாங்கிக்கோ. மச்சானுங்க ஏன் அவன் குழந்தையே தெரியல அவனுங்க? நம்ம வேணா இது வாங்கலாம். அப்படியே சேர்த்து ஒரு 100 ரூபா. நான் எவ்வளோ நான் போட்டில் போவேன்? அப்போ நீ 200 ரூபா கொடு. 200 ரூபா நான் உனக்கு அனுப்பிச்சிடுறேன், நீ சேர்த்து அனுப்பிச்சிடுறியா? அப்போ கூட நீ எனக்கு எதுவும் வாங்கி தர மாட்டேன். இது இந்த பொம்மையாச்சும் வாங்கி கொடுறா. அப்போ வேணாம்ப்பா, வேணாம். ஃபுல்லாக கட்டையில் செதுக்கி இருக்கிறாங்க. அங்கங்கே நடுவில் கோடு போட்டு எலாஸ்டிக் ஆகிடுச்சு. இதுக்குண்ணா போதும், 200 போதுண்ணா. வேறு எங்கேயுமே ஜிபே பண்ணாதா? எல்லாம் எல்லாம் காசு தான் கொடுக்கணும். அந்த ஒரு இடத்துல மட்டும் என்னது இது என்னது இது? பசங்க விளையாடுதுண்ணா, அப்படி இல்லை. இது உனக்கே தெரியல, வைடா போனாடி. இது பண்ணணும். சரி, முதல்ல அங்கே ஸ்கேன் பண்ண வரைக்கும் போ. இது போய் உட்காந்து அந்த இதில் போய். இது எப்படா? அப்படிதான் ஏதாவது திருப்பி வாங்கி தரேன்டா. எது வாங்கிடா. வீடியோக்காக சொல்கிறியோ? அப்படியெல்லாம் வாங்கி எதுனா வாங்கிக்கோ. இது நல்லா இருக்குமா? சாக்லேட் தானே. எவ்வளோ ரேட் கேள்றா ஃபஸ்ட்டு. இது என்ன இது குட்டியோண்டு இருக்குது சாக்லேட்டு? தம்பி, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம்பா. சிலு காத்தடிக்குது. ஆனால் இப்போ வரலாம், நீங்கள் யாருனா வந்தால் தனியாக இருக்கணும்னா கும்பல் இல்லாமல் ஜாலியாக இருக்கும். பாருங்க, பயங்கரமாக காத்தடிக்குது. நம்மால் பர்ச்சேஸ் பண்ணுறான். மேலே இருக்குதெல்லாம் அதான் அந்த முந்திரி பாதாம் இருக்குது. அதில் முந்திரி பாதாம் ரெண்டுமே இருக்கு.
இது 200. சாக்லேட் கம்பெனி இங்கே இருக்கு அது அவங்க இதில் நாங்கள் இதுதான் போட் ஹவுஸ் என்ட்ரன்ஸ். இப்படியா அப்படியா தெரியல, இப்படியே போவோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம், என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு தெரியாது நம்ம ஏலகிரி வந்தது. வீட்டுக்கு போனால் இருக்குது இன்றைக்கி, எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது. இதுதான் ஆயுத பூஜை, இப்போ தான் போட்டிருக்காங்க மாதிரி இது. என்ன பண்ணுறது, நம்ம தற்செயலாக தான் வந்தோம், பிளான் பண்ணி வரல. கண்டிப்பாக அவங்கள ஒரு நாள் கூப்பிட்டு வருவேன் நான். ஃபாரின் மாதிரி ஆயிடுச்சுடாடி இங்கெல்லாம் வந்தாங்கன்னா, ஃபாரினர் மாதிரி இருக்கிறாங்கள, வேறு லெவலில் இருக்குதுங்க. ஒரு செட்டப்பே வேறு லெவலில் இருக்குதுப்பா உள்ள. போகலாம். இந்த பார்க் எங்கே இருக்குன்னு தெரியலையே. இருக்குமா உண்மையிலே எல்லாம்? இப்போ போனா எங்க இது? டே பார்த்து போடா, ஈமு கோழிய. ஆமாடா, இதான்டா பார்க்கு. பக்கத்துலேயே பார்க்க வச்சு நீ எங்கே இருக்கணும்டா? மூடிட்டு இருக்கிறாங்கடா டி, மூடிட்டாங்கடா. இது இங்கே வேறடா இது. ஐயோ இங்கடா இது வெயில் அடிக்குது, இங்கே வந்தது வேஸ்ட் ஆகிடுமேன்னு பார்த்தா இங்கே பாடுறா, செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. போய் தோடா, நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்குது பாருங்க கிளைமேட்டு. இங்கே வாழ்கிறவங்களாம் நல்லா வாழ்வானாடி. ரெயின்போ எந்த ஸ்டேயும் வேண்டாம் நமக்கு. நிலா ஊருக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் ரோடே வெறிச்சோடி இருக்குதுல்ல. இங்கே பாருங்க, டான் பாஸ்கோ, அவர் ஒரு பெரிய ஆள். இங்கே பார்த்தியா என்னது இது? கேட்டால் 500 600 எல்லாமே ரேட்டு கொஞ்சம் தூரம் இருக்குது அப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, கீழேருந்து எடுத்துன்னு வரணும்ல எல்லாம் மேலே. அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க? பார்த்தியா, ஊட்டிக்கு வந்துடா, ஊட்டிக்கு வந்துட்டா. கீழேருந்து பார்த்தா நம்ம இந்த மேகம் அப்படியே மலையை மூடி இருக்குமே, அதுதான் இது இல்லை. ஆனால் கிட்ட நம்மளால போக முடியுமா? இல்லை ராஜா. அம்மா என்ன தெரியுது? இங்கேங்கடா போகிற கோயில் போகிறா இது? நமச்சிமயம் கதவாச்சி அம்மன் ஆலயம். வாயிலே வரல. ஆமாம், அதான் சொன்னேன், எனக்கு கிராமத்து மக்கள் சாமிடாது. ஏதாவது தப்பாக சொன்னோம் முடிச்சு விட்ருவாங்க நம்மளை. எப்படி வழின்னு தெரியலையே, கோயிலுக்கு போகிற வழி. வரும்போது உள்ளே பார்த்துட்டு போகலாம். ஆமாம், இதுதான் நிலா ஊர்னா, இதுதான் லாஸ்ட்டா? ஏற்பாடு ஃபுல்லாக ஹீல்ஸ்ரா. லைட்டாக மழை பெய்யுது, வேகம் பாரு எவ்வளோ கீழே இருக்குது. எதாவது கேரளா போகிற? அவ்வளோதானா? இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, எண்டு தான் இது. இங்கே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உள்ளே வாடா, உள்ளே வந்துடுறான். என்னது வாங்கினா பத்தலை, இன்னும் கொஞ்சம் கேட்டு வாங்கினா. இங்கே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க பாருங்கள். மழையும் அடிக்குது, வெயிலும் அடிக்குது. ஏன்னா இங்கே மழையும் அடிக்குது, வெயிலும் இது பண்ணுது. இப்போயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாரு. உள்ளே நிற்க முடியல. வந்து மாட்டிக்கணுமோ. இதில் தான் உக்காந்துக்கிறோம் இப்போ. இங்கே பாருங்கள், மழை பெய்யுது. ஆனால் செம வியூ. மழை காலத்தில் இதுக்கு தான் வரணுன்றது. இந்த நாங்கள் தான் எத்தனை வந்தோமா? நேற்றுலாம் மழை இல்லை. ஏன்னா அடி பேசுகிறேனும்.
நீ பேசுறதெல்லாம் எவ்வளோ இது இங்கே இப்போ என்னது மாங்காய் கிடைக்குது இந்த மாதத்தில் வாங்கிட்டு வரேன். கீழே வாங்கிட்டு வர்றதுதானா? ம் இப்போ எல்லாம் எல்லா மாதத்துலையும் கிடைக்குது மாங்காய். எத்துக்கண்ணா ஒன்று ஏற்றுக்கண்ணா. இல்லை நான் கல் இல்லை. எவ்வளோ நேரம் வந்து இல்லையே நிற்கிறதுக்குது. உச்சில் இருக்கிற ஒன்றும் உச்சிக்குது இல்லை. எப்போ எங்கள் ஜனம் வரும்? நாள் போகிறோம். உங்கள் வீடு எங்குது? நம்ம வீடு பார்க்கணும். ம் நல்லா வரா? நீங்களாம் கரண்ட் இல்லையாமே? ஆமாவா? கரண்ட்டே இல்லையாமே எங்கேயுமே? கரண்ட் இல்லை. இன்னும் நேற்று ராத்திரிலேருந்து கரண்ட் இல்லையாமே? கரண்ட் ஏதோ மரம் வந்து ம் குதிரான கரண்ட்டு. கரண்ட் இல்லை எங்கள் கஷ்டம். ஏன்னா வருதா காட்டு பண்ணி மானு இருக்குதா? என்ன இது சொல்ல? நைட்டில் வருமா? காட்டு பண்ணி காடு மானு புளிமா இருக்குதா? ஆனால் வெயில் காலத்தில் தான் வரும். இப்போ வராது. வெயில் காலத்தில் தண்ணிக்கு வரும். காட்டுது தண்ணி. ம் யானைங்க அதெல்லாம் வரும். யானை எல்லாம் இருக்காது. அதெல்லாம் வந்து போயிடுச்சு வேற பக்கம் போயிட்டு. நல்லா இருக்கு மாங்காய். இங்கே தான் எங்கன்னா வாங்கியிருப்பாங்க. இங்கே எதனா செடிங்க அறுத்துருப்பாங்க. பசுமாடே குமார் மாடு மாதிரி இது வரேன். பசுமாடே ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி இது. நம்மளை தான் நான் பார்க்குது. வா 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 கோழி இது பாருங்க. குமார மாடு ஜல்லிக்கட்டு மாடு இது எல்லாமே வேற லெவலுக்கு இது இல்லைங்க. நம்ம கூட பேசின பெரியவர் போயிட்டாங்க. அவருக்கு தான் வேலை ஆடு மாடு வைக்கிறது தான். இங்கே விவசாயம் பண்ணுறாங்க பாரு. தண்ணி வரும் 24 மணி நேரமா? மண்ணு நல்லா இருக்குதுக்கா. களிமண் எல்லாம் செம்மண் செம்மண் இப்போ தான் போட்டிருக்காங்க. ஆனால் ரோடு தான் ரொம்ப கந்தலாகிட்டு. இதுதான் இவங்க குலதெய்வமோ. ஐயப்பர் கோயில் கூட இருக்கு பாரா. ஆமாம் உள்ள இங்கே பாருங்க ஃபுல்லாக விவசாயம் தான் இங்கே. டீ அந்த பக்கம் போகாத. அங்கெல்லாம் எல்லாம் வருஷம் உட்காந்துக்கிறாங்க. அவங்கள நம்ம தொல்லை பண்ணுற மாதிரி ஆகிடும். குருவி சிட்டுக்குருவி வாங்கி தரியா? ஏய் கேட்றா என்ன ஆயிடுச்சு? 30-40 ரூபா ஆகுமா? ஏன் 10 ரூபா? ஒரு ஃபங்க்ஷன் நடந்துருக்குது. வீட்டுக்கு தோரணம் கட்டுறது பார்த்துருப்போம். இது என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குதுடா. இது ஆந்திரா ஃபீல் ஆகுது. என்ன அது வர அவங்களுடைய இந்த பழைய இது அப்படியே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லை? ஆனால் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக பார்த்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ காஞ்சி போயிருக்கு இது ரொம்ப. இந்த கோயில் தான். வேணாப்பா சரி வேணாப்பா. ஆனால் பச்சை பசி எனக்கு இது வேணா. இந்த பக்கம் எதுவும் வழி இல்லையா? அவள் தான் முடிஞ்சு. இப்போ இந்த பலாப்பழம் சீசனு நல்லா இருக்குமா அது? சரி போடா. நம்ம வந்து போன சாட்சியே அவ்வளோதான் ஆகுது. நல்லா இருக்குதாண்ணா? வேணான்னு சொன்னால் கூட கேட்காம தங்க கோட்டையை பார்க்கணும் அந்த கோட்டையை பார்க்கணுன்னு சொல்லி கூட்டின்னு வந்தான். இது தாங்க அந்த தங்க கோட்டை. இவர் ஷேர் பார்க்கணுன்னு சொன்ன தங்க கோட்டை. இந்த தங்க கோட்டைக்கு வரத்துக்கு நாங்கள் ஐயோ அந்த வழியை பார்க்கணும். நீங்கள்
தேசியம் இப்போ வழி சரியில்லை. இந்த எல்லாம் வழியெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அப்புறமா வாங்க இந்த தங்க கோட்டைக்கு. எங்கடா தங்கம்? ஒரே ஒரு காக்கா கூட அந்த வேலைக்கு ஜாலியாக செய்ய முடியல. இதில் நல்ல ரோட்டில் சூப்பராக இருக்குது. ரோடை கொஞ்சம் காட்டு. இந்த வீட்டையும் இந்த ரோட்டையும் பாருங்கள், சம்மந்தமே இருக்காது. இந்த வீட்டை காட்டு. ஃபாரினா ரோடை காட்டு. இந்தியா எப்படி? இது இந்தியா, இது ஃபாரின். அவ்வளோ பாருங்க மக்களே, இதில் இறக்கிட்டேன். அடையங்க அப்பா, என்னடா ரோடு இது? இந்த ரோட்டுக்கு இந்த வீடு சம்மந்தமே இல்லை. வீடு தேவையா? இது தங்கக்கோட்டை ரூட்டு வேறு. தங்க கோட்டையாடா இது? அதுக்கே அவனிக்கிறான். இதெல்லாம் போடுறோங்க. கட்டா இங்கே போடுறான் ட்ராகன் மாதிரி ஏதோ ஒன்று போது. அவ்வளோதான் மக்கள் இந்த வீடியோ. இந்த மாதிரி நேரத்தில் மட்டும் ஏலகிரி வந்துடாதீங்க தயவு செஞ்சு. ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், ஆள் இல்லாத ஊரில் வந்து மாட்டிக்கின மாதிரி இருக்குது. ஒருத்தனையும் காணும். ஆனால் ஃப்ரீயாக இருக்கணும், ஏலகிரியில் தனியாக வந்து பார்க்கணும் கொள்ளணுன்றவங்க இந்த மாதிரி நேரத்தில் வரலாம். ஒன்றுமே இல்லை. சரி மக்களே, அவ்வளோதான். வேறு வீடியோவில் பார்க்குறோம். பாய் பாய் சொல்லுப்பா. பாய் பாய் பாய். ட்ராகன் மீன் ஆயிடுச்சு பாருங்கள். உங்களுடன் என்னவோ சொல்கிறாரு. எங்கள் உரையை முடித்துக் கொள்கிறோம். பாய் மக்களே. இப்போ சொல்லுப்பா, இது என்னது? போதை பொருளா தேன் பாட்டிலனே தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்கள் மக்களே, போதையில் சாலையில் போகாதேன்னு போட்டுக்குதா. இவன் கேட்குறான், இது என்ன தேனா? தேன் பாட்டில் விழுந்து என்ன கார் அப்படி ஆகிட்டுக்குதுன்னு கேட்குறான். என்ன மக்களே பண்ணலாம்? தயவுசெய்து அது சரக்கு பாட்டில் மாதிரி போடுங்க. அதை போட்டால் இவனை மாதிரி ஆளுங்களாம் தெரியாது. புரியுதா? தேனை குடிச்சு வண்டி ஓட்டக்கூடாதான்னு கேட்குறான். என்ன பண்ணலாம் இவன்? ஐயோ, அவ்வளோதான் மக்களே. இங்கே ஏலகிரியில் யாருமே இல்லை. இந்த பக்கமும் யாரும் இல்லை, இந்த பக்கமும் யாருமே இல்லை. யாருமே இல்லாத இந்த ஏலகிரியில் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கோம் மக்களே. பார்க்கலாம் இருங்க. யாரோ ஒரு காரில் ஒருத்தர் வராரு. அதே ஒரே ஒரு காரு போகுது. சரி மக்களே, அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய் மக்களே.